மாதங்களில் சிரேஷ்டமான மார்கழி, நட்சத்திரங்களில் சிறந்த திருவாதிரை. அன்றுதான் ஆருத்ரா தரிசனம். 27 நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி பெற்றது. 2 பெருமாளுக்கு திருவோணம், சிவனுக்கு திருவாதிரை. தமிழில் திருவாதிரை, வடமொழியில் ஆருத்ரா. ஆனால் இந்த நாள் ஏன் நடராஜ பெருமானுக்கே உரியது? ஒரு காலத்தில் தாருகாவனத்தில் கர்மம் செய்தால் போதும், கடவுள் தேவையில்லை என்ற அகங்காரத்தில் இருந்த முனிவர்களை உணர்த்த சிவன் பிச்சாடனர் ரூபம் எடுத்தார். வேள்வித்தியிலிருந்து வந்த மத யானை, மான், அக்னி, முயலகன் அனைத்தையும் அடக்கி முயலகன் மீது காலூன்றி ஆனந்த தாண்டவம் ஆடினார். கர்மம் மட்டும் அல்ல, ஈசன் இன்றி எதுவும் இல்லை. அந்த தாண்டவ தரிசனமே ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனத்தின் முழு புராண கதையும் விளக்கமும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன். பார்த்து அருள் பெறுங்கள்.